இன்றைய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். அன்றைய காலத்திலே பெண்களை முடக்கி போட நினைத்தாலும் அன்றும் எழுந்தனர். இன்று முடக்கி போடவே முடியாத நிலையிலும் இருக்கின்றனர். பெண்ணென்று கேலி செய்யாதே, உன் முன்னால் நாங்கள் நிற்கிறோம் என்று சொல்லிக் கொண்டே இருக்கலாம். தமிழை ஊட்டியவளும் அன்னைதான், ஒரு மகனை பெற்றெடுத்தவளும் அன்னைதான். சிறந்திலும் அன்னை போல் யாரும் இல்லை. வீரமங்கை வேலு நாச்சியாரை போன்றும், ராணி மங்கம்மா போன்றும், அன்னை தெரசா போன்றும் அவர்களின் வழியில் வழங்கிக் கொண்டே இருக்கும் பெண் சமுதாயம் இன்று தலைநூக்கி நின்று கொண்டிருக்கின்றது. அதன் மட்டுமல்லாமல் நாம் ஒவ்வொருவரும் பெண்களை போற்றுவோம், வாழ்த்துவோம். அகிலம் போற்றும் அன்னை தெரசா. முனைவர் ஆ. மைக்கேல் மாறன். ஊர் உலகம் போற்றும் அன்னை தெரசா. காலத்தால் அடியாது, கடமையும் தவறாது, அன்புடையவராய் பண்புடையவராய் போற்றும் சேவை செய்த அன்னை தெரசா. இவ்வூவி பந்தில் யுகேஸ்லேவியா நாட்டில் பிறந்து அயர்லாந்தில் லெட்ரோ சபையில் இணைந்து இந்திய கல்கத்தா மண்ணில் கால் பதித்தவர். கண் கலங்கியோரை மகிழ்வித்தவர். அன்பு அர்ப்பணம் கொண்டு குழந்தைகள் காப்பகம், நிம்மதியாய் மாய்ந்திட நிர்மலா இருதய மையம், தமிழகத்தில் அன்னை தெரசா பல்கலைக்கழகம், காளையார் கோவில் அருகே அன்னைக்கே ஒரு தேவாலயம். அன்பின் சிகரம் அன்னை தெரசா என்று கூறிக்கொண்டிருப்பவர்களுக்கு எமது நெஞ்சார்ந்த நன்றிகள். அன்பு என்றாலே முன்னால் வருவது அன்னை தெரசா. இவ்வூமி பந்தில் அனைவரும் கண் கலங்கிக் கொண்டு நின்று கொண்டிருந்தனர். அப்பொழுது தெய்வம் கொடுத்த வரம், தெய்வமே வந்து இறங்கிய ஓர் சிகரம். தன் கரம் நீட்டியவுடன் உலகம் எங்கும் புன்னகையோ பூத்து செழிக்கின்றது. அப்படிப்பட்ட காலத்தில் அன்று கண் கலங்கியோர் அனைவரையும் புன்னகை செய்ய வைத்த எமது அன்னை தெரசா அவர்கள். ஒரு முறை அவர் வீட்டிற்கு கேட்க சென்று கொண்டிருந்தார். நான் ஒரு குழந்தைகள் காப்பகம் நடத்தி கொண்டிருக்கின்றேன், அதற்கு எனக்கு தர்ச்சனமாக ஏதாச்சும் ஒன்று கொடுங்கள் என்கின்றார். அவர் தன் கையை நீட்டுங்கள் என்று சொன்ன பின்பு, பிச்சை எடுக்கிறவங்க உங்களுக்கு வேற இடம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அவருடைய கையில் எச்சியை துப்புகின்றார். அப்போது அன்னை தெரசா எதுவும் சொல்லாமல் சிரித்துக்கொண்டே அந்த கையை எடுத்துக்கொண்டு மறுக்கையை நீட்டி, இந்த கையில் கொடுத்து விட்டீர்கள், அது போதும், இந்த கையில் அந்த குழந்தைகளுக்கு ஏதாச்சும் தாருங்கள் என்கிறார். அவருடைய மனம் அப்படியே கலங்குகின்றது. என்னடா இது, இப்படி பண்ணியும் அந்த அம்மா நிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி உடனே பணத்தை எடுத்துக்கொண்டு, அம்மா என்ன உதவி வேணாலும் என்கிட்ட வந்து கேளுங்க என்கின்றார். உலகமே பார்த்து சிரிக்கின்றது, இந்த அம்மாக்கு என்ன வேற வேலை இல்லையா என்று. ஆனால் அன்று சிரித்தவர்களே இன்று தெய்வமாக வழங்குகின்றார்கள். அன்று இவரை யாரும் தொடமாட்டார்களாம், ஏனென்றால் நோயற்ற குழந்தைகளை இவர் தொடுவாராம். ஆனால் இன்று ஆலயம் கட்டி கோடிக்கணக்கான மக்கள் எல்லையில் விழுந்து விழுந்து கும்பிட்டு கொண்டு போகின்றனர். குழந்தை இல்லாவிட்டால் அன்னையை கும்பிடுங்கள் என்கின்றனர். ஏனென்றால் அத்தனை குழந்தைகளுக்கு ஒரே தாய். தினமும் காலையிலும் இறைவணக்க கூட்டத்தில் அன்னை சொல்கின்ற ஒரே வார்த்தை, என்னுடைய மதிப்பு உங்களால் மட்டுமே உண்டு. இன்று வரையிலும் அன்னை தெரசா காப்பகத்தால் படிக்கின்றவர்கள் பல ஆயிரம். அன்னை பூமியை விற்று மறைந்தாலும் சரி, அன்னையின் பேர் இவ்வுலகம் முழுவதும் பரவிக்கொண்டிருக்கின்றது. எத்தனையோ நாடுகளுக்கு ஊரூராக செல்கின்றார். என் குழந்தைகளுக்கு தயவு செய்து ஏதாச்சும் கொடுத்து விடுங்கள் என்கின்றார். என் குழந்தைகளுக்கு ஒருவேளை உணவு கொடுங்கள், என் குழந்தைகளுக்கு கொடுத்த உடை கொடுங்கள், எங்கள் குழந்தைகளுக்கு படிக்க படிப்பு கொடுங்கள் என்று முதல்வரே கூப்பிட்டு பாராட்டுகின்றார். அம்மா நீங்க மிக சிறந்தவர்கள் அப்படின்னு என்று. தன் பிள்ளைகள் தான் கஷ்டப்பட்ட வேதனை தெரியக்கூடாது என்று தான் வெளியில் செல்லும் போது அந்த காப்பகத்தினுடைய பாதுகாவலர்களை விட்டு பார்த்துக்கோங்க, வெளியே போயிட்டு வா என்பாராம். ஆனால் வெளியில் போய் தன் கண் கலங்கினாலும் சரி, ஆனால் குழந்தைகளுக்கு ஒரு வேலை உணவில்லாமல் வீடு திரும்ப மாட்டாராம். குடிசையில் ஆரம்பித்து கோபுரம் வரை விட்டது என்று பெரியவர்கள் சொல்வார்கள். ஆனால் அன்று அன்னை குடிசையில் 1000 குழந்தைகளையும் வைத்தனர். ஒரு குப்பை தொட்டியில் குழந்தை கிடக்கின்றது. எறும்புகள் அனைத்து முய்த்து அந்த குழந்தைகள் உயிர் இழக்க துடிக்கின்றது. அப்போ அன்னை பழக்கு நின்று அந்த குப்பை தொட்டியில் கையை விட்டு எடுத்து உடனடியாக மருத்துவத்திற்கு செல்கின்றார். ஐயா தயவு செய்து இந்த குழந்தையை காப்பாற்றுங்கள் என்று. அன்னையின் பேச்சை கேட்ட மருத்துவர் சொல்கின்றார், அம்மா இந்த குழந்தையில பாதி உடல் அந்த எறும்பு சாப்பிட்டுருச்சு, இப்ப நான் என்ன பண்றேன்னு தெரியல. ஐயா எனக்கு இந்த குழந்தைய சாப்பாடுங்க, எனக்கு நான் எவ்வளவு பணம்லாம் தாரேன். அப்ப அவர் சொல்றாரு, இந்த பணம்லாம் அவங்களால கொடுக்க முடியாதுமா அப்படின்றார். உடனே முதல்வரை சந்திக்கின்றார். முதல்வர் சொல்றாரு, அந்த குழந்தை யாரு தூக்கி போடுமா அப்படின்னு இருக்கின்றார். ஆனால் தாய் சொல்கின்றாள், நீங்கள் உங்களது பிள்ளையை சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும், நீங்கள் யார் என் பிள்ளையை சொல்லுகின்றது, அந்த குழந்தையை காப்பாற்றி காமிக்கிறேன் என்று சொல்கின்றார். அன்று முதல்
இன்று வரையிலும் அன்னை தெரசாவின் பல்வகையான உதவிகள் தமிழகம் எங்கும் பரவிக்கொண்டே இருக்கின்றது. அதன் அடிப்படையிலும் இன்றும் நடத்தி கொண்டே பலரும் இருக்கின்றனர். என் பேச்சினாலும் என் கண்ணீர் மலர்களாலும் அன்னைக்கு எமது அஞ்சலியை செலுத்துகின்றேன். போற்றுவது யாரையோ என்று நினைக்காமல் எம் தாயை போற்றுங்கள். அன்பின் சிரத்தை போற்றுங்கள். அறிவு கரசியை போற்றுங்கள். வெண் ஆடையால் வெண்மை கொண்டவளை போற்றுங்கள். புனிதத்தின் சக்தியை போற்றுங்கள். அன்று போல் இன்று வரையும் அன்னையின் வழியில் நடப்போம். அன்னையை போற்றுவோம். அன்னையை வாழ்த்துவோம். நன்றி.